ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பாருங்கள் பதிவு. என்ன மாதிரி பார்ட் டைமு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா பாதி நேரம் ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்கு மீதி இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் அம்மாவாக இருக்கணும். அதுக்கு மீதி இருக்கிற நேரத்தில் தான் இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துச்சுல குரூப் 2 அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரு. இதில் ஒரு கொஷின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து இந்த புத்தகையா இந்த மேட்ச் இருக்கு இல்லையா, இது வந்து 2016 யூபிஎஸ்சி கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்களாமா. வர டிஎன்பிஎஸ்சி எந்த ரேஞ்சில் போகிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது. சரி, இதை பார்த்தது எனக்கு ஒன்று தோணுச்சு. சரி, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தான் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஷின் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 கொஷின் பேப்பருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னா, நமக்கு கொஸ்டின் என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஓகே. ஆனால் அதில் நமக்கு வந்து மெயினான என்னென்னா தெரிஞ்சதுக்கான நமக்கு ஏற்கனவே அதில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர் தெரியும்னா அதை நம்ம எழுதி வச்சுக்க தேவையில்லை. நமக்கு ஒரு வேளை அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயந்தான் அப்படின்னா நம்ம அதை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்தல் ஆணையர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. இந்த சிவெட் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னே தெரியாது, சென்னை. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கிறது மட்டும் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். தெரிஞ்சதை நம்ம எழுத தேவையில்லை. அதே மாதிரி காமனாக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நேம் கொடுத்துருப்பாங்க, தேர்தல் ஆணையர் நேம் கொடுத்து அந்த குரோனாலஜியை இது அலைன்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் அவங்க நேம் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்துட்டு இயர்ஸு நோட் பண்ணியிருக்கேன், பிளேஸு இது பாருங்கள் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து இப்போ நான் எனக்காக எடுத்து எழுதி வச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா புக்ஸை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. டேட்டா மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இதுதான் டேட்டா அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 2011 பாலின விகிதம் அதிகம் கேரளா. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் இதுதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுலேயே நமக்கு கொஷினாக கேட்டிருக்கிறது எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ தான் 2 கொஷின் பேப்பருக்கு முடிச்சு வச்சுருக்கேன், இன்னும் அடுத்து ஆரம்பிக்கணும். இது பாருங்கள், சந்திரனுடன் தொடர்புடைய அமைப்புகள் இதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்துட்டு தொடர்பு இல்லாதது, அப்போ மீதி எல்லாமே தொடர்புடையது, ஸ்பேஸோட தொடர்புடையது, அந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது இதோட முடிஞ்சது 2வது இது. இனி அடுத்து இன்னும் நிறையா கொஷின் பேப்பருக்கு எடுக்கணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன மாதிரி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்குலாம் இனி வர காலங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் இங்கிலீஷில் படித்தா தான் பெஸ்ட்டு. பேரெல்லாம் இங்கிலீஷில் படிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் செஞ்சு கொஞ்சம் பேரெல்லாம் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. இன்னும் தமிழ்னுன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஏன்னா கொஷினோட ஸ்டாண்டர்ட் மாறிட்டுருக்குது. யூபிஎஸ்சி லெவலுக்கு இப்போ ஒரு கொஷின் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, இது இன்னும் போக போக எப்படினாலும் வரலாம். ஸோ யூபிஎஸ்சி கொஷினாக ரெஃபர் பண்ணால் தான் ஓரளவுக்காச்சு கிளியர் பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியே எல்லாம் படிச்சுட்டே இருங்க. ஏன்னா கிடைக்கிற டைமில் படித்தா தான் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எப்படியாச்சும் வேலைக்கு போக முடியும். Okay friends, bye.